தோல்சீலை கழகம் பற்றி புது புது விளக்கங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. சில குழப்பங்களும் வருகின்றன. சேரநாடு தமிழர் நாடு, தமிழ்நாடு என்பதை அறிவீர்கள். அது காசர்கோடு முதல் குமரிமுனை வரை பரவி கிடந்தது. கிபி 8ஆம் நூற்றாண்டு முதல் வடபகுதியில் மலபார் பகுதியில் ஆரியரான நம்பூதிரி நாயர் குடியேற்றம் நடந்தது. பல சேர அரசர்கள் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிபி 12ஆம் நூற்றாண்டளவில் சேர நாட்டின் மைய அரசு குலைந்தது. தெற்கில் கோட்டயம் முதல் குமரி வரையுள்ள பகுதி வேநாடு என்னும் பெயரில் தமிழர் நாடாக 18ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ந்தது. வேநாட்டை ஆண்ட திருப்பாப்பூர் திருவடிகள் நாடார்கள். வேநாட்டின் நிர்வாகத்திலும் படையிலும் நாடார்களுடன் முக்குவர், ஈழவர், புலையர் போன்ற தமிழ்ச்சாதியினர் பங்காளிகளாக இருந்தார்கள். நாயர் படை அப்போது கிடையாது. சேரநாடு பல சிற்றரசுகளாகி சிலவற்றில் நம்பூதிரி நாயர் ஆட்சி அதிகாரம் ஏற்பட்டது. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வேநாட்டிலும் நம்பூதிரி நாயர் ஆதிக்கம் ஏற்பட்டது. நம்பூதிரிகள் கோவில்களை மையமாக கொண்டு செயல்பட்டார்கள். பாண்டிய நாட்டில் நாயக்கர்கள் படையெடுத்து வந்து ஆட்சியை கைப்பற்றியது போல சேர நாட்டிலும் வேநாட்டிலும் படையெடுப்பின் மூலம் ஆட்சி மாற்றம் நடக்கவில்லை. அரசர்கள் வஞ்சகமாக கொல்லப்பட்டதன் மூலமே நிகழ்ந்தது. மலபார் பகுதி நம்பூதிரி நாயர் வாழ்வை கேரளோர் பத்தி, கேரள மகாத்மியம் என்ற நூல்கள் வழிநடத்தின. ஆசிரியர் பெயரில்லாமல் கடவுளின் பெயரால் சமஸ்கிருதத்தில் இவை எழுதப்பட்டிருந்தன. இவற்றின் கட்டளைப்படி நம்பூதிரி மற்றும் நாயர் பெண்கள் இடுப்புக்கு மேலே ஆடை அணியாமல் இருந்தார்கள். இவர்கள் வேநாட்டுக்கு குடிபெயர்ந்த பின்னும் இந்த ஆடை வழக்கத்தை தொடர்ந்தார்கள். மலபார் மேனுவல் 1887, மலபார் நாயர்கள் 1901, திருவாங்கூர் மேனுவல் 1906 போன்ற நூல்களில் இந்த அரை நிர்வாணம் பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது. பல படங்களும் சான்றாகவே உள்ளன. அதே வேளையில் நாடார் பெண்களின் ஆடை பற்றி திருவாங்கூர் மேனுவலில் கூறும்போது இந்த வகையான விசித்திரமான ஆடை முறை சான்றார் பெண்களிடம் கிடையாது என நாகம்மையா ரத்தின சுருக்கமாக பதிவு செய்தார். தமிழ் பெண்கள் கழுத்து முதல் கணுக்கால் வரை சேலை அணிந்திருந்தார்கள் என்பதை இலக்கியங்கள் கூறுகின்றன. குமரி மாவட்ட பகுதி நாடார் பெண்கள் இந்த விதம் சேலை அணிந்திருந்தார்கள் என்பதை அகிலத்திரட்டு அம்மானை, தோட்டக்காரியம்மன் கதை, செண்பகராமன் பள்ளு போன்ற இலக்கியங்கள் சொல்கின்றன. பணவசதி கொண்ட நாடார் வீட்டு பெண்கள் சேலையுடன் மார்பு கச்சையும் அணிந்திருந்தார்கள். முதலாக 1790 அளவில் வேநாட்டின் ஆட்சியை கைப்பற்றிய நம்பூதிரி நாயர்கள் கேரளோர் பத்தி, கேரள மகாத்மியம் கூறும் சாத்திர சம்பிரதாயங்கள் படி தமிழ் பெண்களும் மேலாடை அணியக்கூடாது என்றார்கள். நாடார்கள் இதை எதிர்த்தார்கள். இதுவே தோல்சீலை போராட்டத்தின் தொடக்கமாகும். 1822ஆம் ஆண்டு